அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்றார் முதல்வர் ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை. அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு தடம் பெட்டகத்தில் பரிசு வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பவானி ஜமுக்காளம், நெல்லை வாழை நார்கூடை, கும்பகோணம் பித்தளை விளக்கு, விழுப்புரம் டெரகோட்டா சிற்பங்களை வழங்கி மகிழ்வித்தார். சென்னை நாகர்கோவில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடக்கம். மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடங்குகிறது. தீவுத்திடலை சுற்றியுள்ள பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரத்யேக மெட்ரோ பயணச்சீட்டு மூலம் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம். பாலியல் அத்துமீறல்கள் பற்றிய ஹேமா கமிட்டி அறிக்கையின் முழு தகவல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ். மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது 2வது வழக்கு பதிவு. பட வாய்ப்பு கேட்டுச் சென்ற தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞர் கூறிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுத்ததால் மலையாள திரையுலகில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார் நடிகை பார்வதி. மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கும் பாலியல் தொல்லை இருந்ததாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நடிகை குட்டி பத்மினி கருத்து. பார்வதியை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க போல்டா நின்று பரவாயில்லடா, எனக்கு நீங்க வேஷமா கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் என்னுடைய நடிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நின்னாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷி லாஸ்ட் லாட் ஆஃப் மூவிஸ். அவங்க இந்த 5 வருஷத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி சர்ச்சையாகியுள்ள நிலையில் தெலங்கானா அரசுக்கு நடிகை சமந்தா வலியுறுத்தல். உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். PM ஸ்ரீ நிதியையும் புதிய கல்விக் கொள்கையையும் தொடர்புபடுத்தக்கூடாது. மத்திய அரசு நிதி வழங்க நிபந்தனை விதிப்பது தவறு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இருமொழிக் கொள்கையில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. எந்த ஒரு மொழி திணிப்பையும் ஏற்க மாட்டோம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்கு விளக்கம். மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆவணி பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து மலையேறி வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற 5 பைக்குகள் மீது மோதி விபத்து. கார் சாலையில் கவிழ்ந்த நிலையில் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் சுகேஷ் சந்திராவுக்கு ஜாமீன் வழங்கிய டெல்லி சிறப்பு நீதிமன்றம். மேலும் பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் பிணை கிடைத்தாலும் வெளியில் வர முடியாது. மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்திற்கு மன்னிப்பு கோரினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய தாயின் மகனான சத்ரபதி சிவாஜியை அவமதிக்கும் கூட்டங்கள் தாங்கள் அல்ல என்றும் பேச்சு. கோவை சரவணம்பட்டியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் தொடங்கிய உணவு திருவிழா. பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளதால் சிறுவர்கள் குதூகலம். ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் உதவியுடன் இடமாற்றப்பட்ட மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. கேதார்நாத்திலிருந்து செல்லும் போது காற்றின் வேகத்தில் ஆடிய நிலையில் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது.
செய்தியை பார்த்து வருகிறோம். இளைஞருக்கு பாலியல் தொல்லை தந்ததாக தொடரப்பட்ட புகாரில் மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இவர் மீது இரண்டாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தற்போது மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு வங்காள நடிகர் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது முதல் எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டது. தற்போது ஒரு ஆண் நடிகர் அளித்த புகாரில் தற்போது அவர் மீது எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்கிறது. இது 2012 இந்த பாலியல் குற்றமானது நடைபெற்றதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த குறிப்பிட்ட அந்த நடிகரை பெங்களூருக்கு வர வைத்து ஒரு புதிதாக எடுக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கான ஆடிஷன் என்று கூறி அவரை நிர்வாணப்படுத்தி அதை புகைப்படம் எடுத்ததாக தான் குற்றச்சாட்டு. தற்போது அந்த புகாரின் பேரில் தற்போது ரஞ்சித் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த எஃப்ஐஆர், அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் சீனர்களில் வரக்கூடிய இந்த புகார்கள் மற்றும் இந்த எஃப்ஐஆர்களை சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரித்து வருகிறது. தற்போது இந்த புகாரும், அதாவது இந்த வழக்கும் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுக்கு உடனடியாக மாற்றப்பட்டு இனி சிறப்பு புலனாய்வு குழு தான் இந்த விசாரணையை மேற்கொள்ளும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலை சுற்றி இரவு நேர கார் பந்தயமானது இன்று தொடங்குகிறது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்த விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, எந்தெந்த சுற்று போட்டிகள் எப்படி நடைபெறவிருக்கிறது, இதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? சடையாண்டி, லாவண்யா, இந்திய காற்பந்து திருவிழாவின் இரண்டாவது சுற்று தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலில் இரவு நேர கார் பந்தயமாக களைகட்ட காத்திருக்கிறது. தீவுத்திடலை சுற்றி சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த இரவு நேர கார் பந்தயம் களைகட்ட காத்திருக்கிறது. இன்றும் நாளையும் தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம் வழியாக காமராஜர் சாலை என மொத்தம் அந்த தீவுத்திடலை சுற்றி 4 சாலைகளில் இந்த இரவு நேர கார் பந்தயம் களைகட்ட காத்திருக்கிறது. முதல் நாளான இன்று 11 மணிக்கு FIA அதிகாரிகள் இந்த சாலையை சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டு F4 தரத்தில் இருக்கிறதா என்பது தொடர்பாக சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறார்கள். அந்த சான்றிதழ் வழங்கியதற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக இந்த இரவு நேர கார் பந்தயமானது தொடங்கும். எனவே 11 மணியிலிருந்து 12 மணி வரை இன்றைய தினம் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலையின் இருபுறங்களிலுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சர்வதேச தரத்தில் கம்பி வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் டயர் அமைத்து பாதுகாப்பு, அதனைத் தொடர்ந்து 4 அடி தூரத்திற்கு சிமெண்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது, சிமெண்ட் தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் ஏதேனும் விபத்தில் சிக்கி கார் பல்டி அடித்து பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை தாக்காத வண்ணம் 15 அடி தூரத்திற்கு சர்வதேச தரத்தில் கம்பி வளையமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் முழு வீச்சில் முடிவடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கேலரிகள் அமைக்கும் பணியும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணியிலிருந்து இந்த பிரதான சுற்று போட்டி, தகுதி சுற்று போட்டிகள் அனைத்தும் நடைபெற இருக்கின்றன. எனவே பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 சாலைகளில் ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கலாம். சுவாமி சிவானந்தா சாலையில் 2 இடங்களில் ரசிகர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலையில் பார்ப்பதற்காக மூடப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து ஏதும் இந்த பகுதியில் நடைபெறாத வண்ணம் 2 புறங்களிலுமே பாதுகாப்பு இருக்கிறார்கள். வரக்கூடிய அந்த கொடிமர சாலையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த சாலையும் மூடப்பட்டிருக்கிறது தான் நடைபெறுகிறது. மதியம் 1 மணியிலிருந்து இந்த தகுதி சுற்று போட்டி நடைபெறுகிறது. சென்னை தீவுத்திடல் பகுதியில் நடக்கும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்காக எந்தெந்த சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய விவரங்களுடன் நமது செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், எந்தெந்த சாலைகள் மாற்றி போக்குவரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். ஃபார்முலா
Formula 4 கார் பந்தயம் சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி இன்று நடைபெறவொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கார் பந்தயம் நடைபெறக்கூடிய இந்த சாலையில போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த சிவானந்த சாலை முழுவதுமே தற்பொழுது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இங்க நேப்பியர் பாலத்தில் பார்க்கலாம். நேப்பியர் பாலத்தில் இருவழி பாதையாக இந்த சாலை முழுவதுமே கார் பந்தயம் இந்த சாலையில் இயக்கப்படுவதால் இந்த ஒரு சாலையில் வந்து இருவழி பாதையாக இரண்டு பக்கமும் வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல காமராஜர் சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் நேரடியாக வாலாஜா சாலை உள்ளிட்ட அண்ணா சாலை உள்ளிட்ட சாலைகளில் திருப்பி விடப்படுகிறது. அதே போல பெரியார் சிலை நோக்கி செல்லக்கூடிய வழியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மவுண்ட் ரோட்டிலிருந்து வாலாஜா சாலையை நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலையில் சென்ட்ரல் வழியாக திருப்பி விடப்படக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சிவானந்தா சாலையும் கொடிமர சாலையிலையும் முழுவதுமாக வாகனங்கள் அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கார் பந்தயத்தை ஒட்டி கனரக வாகனங்கள் குறிப்பாக இந்த சாலையில் அண்ணா சாலை வாலாஜா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் பிற்பகல் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை கனரக வாகனங்களும் சரக்கு வாகனங்களும் இங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காமராஜர் சாலை ஒரு முக்கியமான சாலை. இந்த சாலையில் தற்பொழுது ஒரே சாலையில இருவழி பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் இந்த கார் பந்தயத்திற்காக போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல வாகனங்கள் நிறுத்தமிடங்களும் பல இடங்களில் அதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று பார்க்கும்போது கார் பந்தயம் நடைபெறக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே பொதுமக்கள் யாரும் வந்து எந்தவித ஒரு இடையூறு இல்லாமல் செல்வதற்காகவும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கோகுல் மற்றும் சடையாணி. கார் ரேஸ் என்றால் உங்கள் ஞாபகத்திற்கு வரும் நடிகர் யார் என்ற கேள்விக்கு ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கார் ரேஸ் எது ஞாபகம் வருதுனாக்கா ஷாருகன் நம்பர் 1. அஜித் குமார். ஏன் அஜித் குமார் உனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வராரு? அவர் பயங்கரமா கார் ஓட்டுவாரு. கார் ரேஸ்னு பார்த்தீங்கன்னா அஜித் உடைய இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவரு நல்லா பண்ணியிருக்காரு அவரு. ஏன்னா அவரு படத்தில் நடிக்கிறத விட கார் ஓட்டுறது தான் அதிகமான நேரமா செலவிடுறாரு. எனக்கு கார் ரேஸ்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா அஜித் சார் தான். பைக்னாலும் கார்னாலும் சரி அவர் தான் கேட்டா ஓட்டுவாரு. ஹெல்மெட் போட்டு அவேர்னஸோட தான் ஓட்டுவாரு. கார் ஓட்டினாலும் சரி சீட் பெல்ட்டோட நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் கொடுப்பாரு. எனக்கு எம்ஜிஆர் தான் யாரும் தெரியாது. எம்ஜிஆர் தான் நினைவு இருக்காரு. நான் வரைக்கும் அவர் தான். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்களின் அலுவலகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டிருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஸ்ரீராம், 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில சான் பிரான்சிஸ்கோவில் பல்வேறு தொழில் முதலீட்டு நிறுவனங்களோடு அவர் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில நேற்றைய தினம் கூட 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த நிலையில 2வது நாளான இந்திய நேரப்படி நேற்றைய தினம் ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் பார்வையிட்டிருக்கிறார். குறிப்பாக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்ப நிறுவனங்களான ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலகளாவிய அளவில் தங்களுடைய மிகப்பெரிய நிறுவனங்களை தொடங்கி வருகிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வரக்கூடிய இந்த நிறுவனங்களுடைய அலுவலகத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு நேரடியாக பார்வையிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக தமிழ்நாடு இதுல மிக முக்கியமான ஒரு ஆசியாவிலேயே தமிழ்நாடு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நேரத்துல இந்த நிறுவனங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை மிக வேகமாக வளர்க்கும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக இந்த கூட்டாண்மைகள் மூலமாக ஆசியாவில் முதன்மையான வளர்ச்சி இயந்திரங்களை தமிழ்நாடு ஒன்றாக மாற்றுவதற்காக தீர்மானித்திருக்கிறோம் அப்படின்னு எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மைக்ரோசாப்ட், அதே போல ஆப்பிள்,
அதே போல கூகுள் ஆகிய நிறுவனங்களுடைய அலுவலகங்களுக்கு நேரடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டிருக்கிறார். அவரோடு தொழில்துறை அமைச்சர் TR.B. ராஜா, தமிழக அரசுடைய அதிகாரிகளும் இந்த விசிட்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.